என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசெய்ரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். நான் போன வாரம் ஒரு கால் கேலண்டர் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த வாரம் வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது வந்து ஜஸ்ட் ஆப்போசிட். அது வந்து புட் கேலண்டர். இந்த ஃபஸ்ட்டு கால் கேலண்டர் பற்றி பேசுகிறோம். கால் கேலண்டர்னால் என்னென்னா, ஒரு கிட்ட இருக்கிற எக்ஸ்பைரியில் செல் பண்ணிவிட்டு தூரமாக இருக்கிற எக்ஸ்பைரியில் பை பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் அது வந்து கொஞ்சம் டெபிட்டில் தான் இருக்கும். ஸோ அது ஒரு இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸில் போச்சுனாக்கா, கரண்ட் வீக் இந்த கிட்ட இருக்கிற எக்ஸ்பைரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டீகே ஆகிடும். பட் தூரமாக இருக்கிற எக்ஸ்பைரி வந்து அவ்வளோ டீகே ஆகாது. அந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்முடைய ப்ராஃபிட். ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன், போன மாதம் ஒரு 3 ட்ரேடு, சும்மா பேப்பர் ட்ரேட் தான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு இன்னொரு ட்ரேட் எடுத்திருந்தேன். அது என்னோடய சோஷியல் மீடியாவில் நான் போட்டிருந்தேன். இப்போ நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய சோஷியல் மீடியா ட்விட்டர் அக்கௌண்ட்டு. ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு ஜூன் மாதம் 9ஆம் தேதி நான் போட்டிருந்தேன். புட் கேலண்டர், கால் கேலண்டர், புட் ரேஷியோ, கால் ரேஷியோ எல்லாமே நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது, ஒரு நல்ல மந்த் ஃபார் ஆப்ஷன் ரைட்டர்னு கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் அந்த அதனுடைய அப்டேட்டும் ஒரு ஜூன் 20ஆம் தேதி கொடுத்துருந்தேன். அதை பற்றி பார்த்துருவோம். ஸோ இதுதான் நான் அந்த க்ரியேட் பண்ண பேப்பர் போர்ட்ஃபோலியோ. இந்த பேப்பர் போர்ட்ஃபோலியோவில் புட் கேலண்டர் இருக்குது, கால் கேலண்டர் இருக்குது, புட் ரேஷியோ இருக்குது, கால் ரேஷியோ இருக்குது. ஸோ 4 ஸ்ட்ராட்டஜி. இதில் புட் கேலண்டர் பற்றி போன வாரம் நான் பேசியிருந்தேன். அது பேசும்போது ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். நான் அதை இப்போ சொல்லிடுறேன். இதை பார்த்திங்கன்னா, அனலைஸ் த ட்ரேடுன்னு கொடுத்துருந்தீங்கன்னாக்கா, இதில் வந்து இது வந்து கால் கேலண்டர். கால் கேலண்டரில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு காலை வந்து பை பண்ணிட்டோம். அதாவது 25,000 காலை பை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வீக்லியில் 25,000 கால் செல் பண்ணியிருந்தோம். அந்த வாரம் முடிஞ்சவுடனே அடுத்த வாரமும் அதே 25,000 கால் செல் பண்ணியிருந்தோம். அந்த வாரம் முடிஞ்சவுடனே அடுத்த வாரம் 25,000 கால் செல் பண்ணியிருந்தோம். இதுதான் நம்ம பண்ணது. அப்போ பேசும்போது நான் சொல்லியிருந்தேன், இந்த ஃபஸ்ட்டு 2 ட்ரேடை விட்டுருங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 ட்ரேடை நீங்கள் விட்டுருங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 2 ட்ரேடு எதுக்காக பண்ணேன் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். கால் கேலண்டரில் என்ன பிரச்சனைனா, நம்ம பை பண்ணும்போது பாருங்கள், ஜூன் மந்த்து இந்த பை பண்ணும்போது ரூ. 345 கொடுத்து பை பண்ணியிருக்கிறோம். ஆனால் வீக்லியில் காலை செல் பண்ணும்போது ரூ. 121 தான் கிடச்சிருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரூ. 225 டெபிட். பொதுவாக வந்து எனக்கு வந்து டெபிட் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதுல அவ்வளோ விருப்பம் கிடையாது. நான் எது பண்ணாலும் கிரெடிட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் என்ன பண்ணேன், அந்த ஒரு ரூ. 225 நம்ம வந்து வேறு எங்கேயாவது இந்த கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்ட்ராங்கிள் ஒன்று ஆட் பண்ணிட்டேன். ஸ்ட்ராங்கிள்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு புட்டை செல் பண்ணுறோம், ஒரு காலை செல் பண்ணுறோம். புட்டை எங்கே செல் பண்ணுவீங்க, எங்கே மேஜர் சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அங்கே புட்டை செல் பண்ணுறீங்க. காலை எங்கே செல் பண்ணுவீங்க, எங்கே மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அங்கே காலை செல் பண்ணுறீங்க. நான் வந்து இந்த மாதம் வந்து நிஃப்டி வந்து 24,000லேருந்து 26,000 வரைக்கும் தான் ட்ரேட் நடக்கும், இந்த 2,000 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மேலே கீழே இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணதால் ஒரு 24,000 புட்டும் 2 லாட்டு 24,000 புட்டும் 2 லாட்டு 26,000 காலம் செல் பண்ணிட்டேன். அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 225 தான் நான் டெபிட்டு கலெக்ட் பண்ணணும். ஆனால் நான் அதை ரூ. 325 நான் கலெக்ட் பண்ணிட்டேன். நிறையவே கலெக்ட் பண்ணிட்டேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே இந்த கால் கேலண்டரில் ஓரளவுக்கு நல்ல கிட்டத்தட்ட ஒரு ரூ. 5,000 ப்ராஃபிட் வந்தது. அது பெரிய ப்ராஃபிட் இல்லைனாலும் கால் கேலண்டருக்கு மார்ஜின் ரொம்ப கம்மி. நான் போன வாரம் பேசின மாதிரி மேக்ஸிமம் ஒரு 50,000 தான் இருக்கும். அதில் 5,800 கிட்டத்தட்ட 12% ரிட்டர்ன். ஆனால் நான் இதை எக்ஸ்ட்ராவாக இதை 2 ஆட் பண்ணதுனால என்னுடைய ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 34,000 ஆயிடுச்சு. 5,800 இருந்த ப்ராஃபிட்டு 34,000. ஏன்னா இந்த ஸ்ட்ராங்கிளில் மட்டுமே எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 28,000 ப்ராஃபிட் வந்திருக்கு. ஆனால் இந்த 2 ஸ்ட்ராங்கிள் ஆட் பண்ணிங்கன்னா மார்ஜின் அப்படியே எகிரிடும். அந்த 2 ஸ்ட்ராங்கிளுக்கு மார்ஜின் கிட்டத்தட்ட ஒரு 3,50,000 லட்சம். பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது டோட்டல் மார்ஜின் வந்து ஒரு கிட்டத்தட்ட 4,00,000 இருக்கும். வெறும் கால் கேலண்டர் மட்டும் பண்ணிங்கன்னா வெறும் 50,000 தான் மார்ஜின் இருக்கும். ஆனால் கூட இந்த ஸ்ட்ராங்கிள் ஆட் பண்ணதுனால மார்ஜின் 4,00,000. ஸோ 4,00,000 மார்ஜின் இருக்கும்போது 34,000 ப்ராஃபிட். அதுவும் நல்ல ரிட்டர்ன் தான். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-9% ரிட்டர்ன் வந்திருக்குது. ஸோ இதுதான் போன வாரம் நான் வந்து அதை சொல்ல மறந்த விஷயம்.
ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், அடுத்தது அந்த கால் கேலண்டர் பார்த்துட்டோம். இப்போ புட் கேலண்டர் பார்ப்போம். இப்போது இந்த கால் கேலண்டர் பார்த்தீங்கன்னா, நான் 30 மேனா அந்த ஜூன் சீரிஸோட ஃபஸ்ட்டு ட்ரேடிங் செஷன் இல்லைங்களா? அப்போ அதை எடுத்திருந்தேன். அதனால் வந்து பை வந்து மந்த்லியில் பண்ணிவிட்டு செல் வந்து வீக்லியில் பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு வாரம் கழிச்சு தான் ஒரு புட் கேலண்டர் பண்ணுவோமே, எல்லாம் பேப்பர் ட்ரேட் தான், எதுவும் ஒரிஜினல் ட்ரேட் கிடையாது. ஒரு புட் கேலண்டர் பண்ணுவோமே அப்படின்னு யோசனை வந்தப்போ அதுக்குள்ளே ஒரு வாரம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் சீரீஸில் வந்து 3 வாரம் தான் பாக்கி இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன், அந்த பையை வந்து ஜூன் மாதத்தில் பண்ணாமல் ஜூலை மாதத்தில் பண்ணேன். ஸோ ஜூலை மாதம் வந்து 5 வாரம்னு நினைக்கிறேன். ஸோ ஜூனில் ஒரு 3 வாரம், ஜூலையில் ஒரு 5 வாரம், 8 வாரம் கழிச்சு புட்டை பை பண்ணியிருக்கிறேன். அது வந்து 1. மற்றபடி செல்லிங் வந்து அதே வீக்லி தான் செல் பண்ணிடுறேன். இப்போ அதை பற்றி டீட்டெயில் பார்ப்போம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா 25,000 புட்டு நான் பை பண்ணியிருக்கிறேன். அதே இந்த அனலைஸ் த ட்ரேட் போயிடுவோம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு ட்ரேடை மட்டும் விட்டுடுங்க. இந்த ட்ரேடை மட்டும் விட்டுட்டிங்கன்னா ஜூலையில் 25,000 புட்டு நம்ம பை பண்ணியிருக்கிறோம் வீக்லி. ஏன்னா 5ஆம் தேதி ஜூன் தானே இது எடுத்தது. ஸோ 12ஆம் தேதி ஜூனுக்கு அதே வீக்லி செல் பண்ணிக்கிறேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் 19ஆம் தேதி செல் பண்ணியிருக்கேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் 26ஆம் தேதிக்கு செல் பண்ணியிருக்கிறேன். இன்னும் 26ஆம் தேதி வரல. இந்த வீடியோ வந்து நான் 25ஆம் தேதி ஷூட் பண்ணுறேன். ஸோ 26ஆம் தேதி நாளைக்கு தான். நாளைக்கு இது முடிஞ்ச உடனே திரும்ப என்ன பண்ணுவோம், ஜூலை முதல் வாரத்தில் செல் பண்ணுவோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஜூலை 2வது வாரம் செல் பண்ணுவோம். அது முடிஞ்ச உடனே ஜூலை 3வது வாரம் செல் பண்ணுவோம். அப்படி இது தொடர்ந்து போய்கினே இருக்கும். இப்போது இந்த புட் கேலண்டர் பார்த்தீங்கன்னா, புட் கேலண்டர் மட்டுமே கிட்டத்தட்ட 17,000 ரூபா ப்ராஃபிட் கொடுத்துருக்குது. இது மார்ஜின் 70,000 காமிக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு மார்ஜின் 70,000 இருக்காது. அது ஒரு 50,000 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது 70,000 வச்சுப்போமே. 70,000 மார்ஜின் வச்சிங்கனாலே கிட்டத்தட்ட 18,000 ரூபா ப்ராஃபிட் வந்துருதுன்னா கிட்டத்தட்ட 25 அதான் 20 அங்கே வருது பர்சன்டேஜை போட்டிருக்காங்களே. கிட்டத்தட்ட 25% ரிட்டர்ன் வந்துருக்குது. அதுவும் 3 வாரத்தில். இது ஜூன் 5ஆம் தேதி பண்ணுது. இந்த வீடியோ ஷூட் பண்ணுறது இங்கே டேட் பாருங்கள், 25ஆம் தேதி ஜூனு. 3 வாரத்தில் கிட்டத்தட்ட 25% ப்ராஃபிட் வந்துருக்குது. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் டெபிட் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறது எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுனால இங்கே டெபிட் பாருங்கள், 25,000 புட்டு வந்து 558, 25,000 புட்டு வீக்லியில் வந்து 320. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 230 ரூபா டெபிட்டில் இருக்குது. அதனால் நான் பண்ணேன், கண்டிப்பாக மார்க்கெட் 24,000 கீழே போகாது அப்படின்னு சொல்லிட்டு ஜூலையில் 24,000 புட்டு ஒன்று செல் பண்ணிட்டேன். 230 ரூபா கிடைக்கல, 220 ரூபா தான் கிடச்சிது. இட்ஸ் ஓகே. ஆனால் இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்ஜின் அப்படியே எகிரிடும். பாருங்கள், 70,000 ரூபா இருந்த மார்ஜின் அப்படியே 2 லட்சம் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ இது 2 லட்சம் ஆனாலுமே இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 30,000. ஸோ இது இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு 18,000. இது சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 29,000. இப்போ கிட்டத்தட்ட 11,000 ரூபா ப்ராஃபிட் ஏறி இருக்குது. இங்கே ஃபிகர் இங்கே வருது பாருங்கள், 11,000 ப்ராஃபிட் ஏறி இருக்குது. ஆனால் 18,000 ரூபா ப்ராஃபிட்டு, அது மார்ஜின் வெறும் 70,000. அது பார்த்தீங்கன்னா 25% ரிட்டர்ன் வரும். ஆனால் இந்த ஒரு லெக்கு நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணதுனால, ஏன்னா நான் டெபிட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு அப்படின்றதுனால ஆட் பண்ணதுனால நமக்கு என்ன ஆகிடுச்சு, இப்போது எக்ஸ்ட்ரா மார்ஜின் 2 லட்சம் ஆகிப்போச்சு. அதனால் ப்ராஃபிட்டு 18,000 29,000 போனாலுமே பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு வரும்போது அது வந்து ஒரு 15% இறங்கிடுச்சு. 15% கூட ஒரு நல்ல ப்ராஃபிட் தானே, ஒரு 3 வாரம் தானே. ஸோ நம்ம வந்து ஜூன் 5ஆம் தேதி பண்ணோம், இது ஜூன் 25ஆம் தேதி. ஸோ போன வாரம் கால் கேலண்டர் டிஸ்கஸ் பண்ணோம், இந்த வாரம் புட் கேலண்டர் டிஸ்கஸ் பண்ணோம். மேபி இன்னும் 2 வீடியோ, புட் ரேஷியோ 1, கால் ரேஷியோ 1. அந்த புட் ரேஷியோ தான் இருக்கிறதுலே ரொம்ப குறைவான ப்ராஃபிட்டு, வெறும் 6,000 ரூபா தான் ப்ராஃபிட்டு. ஆனால் இது வந்து பேங்க் நிஃப்டி கால் ரேஷியோ, அதுதான் பிஎன் ஃபார் பேங்க் நிஃப்டி, சிஇ ஃபார் கால் ரேஷியோ. அதுதான் வந்து இருக்கிறதுலே எக்ஸலண்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்குது. அது என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணேன், அது என்ன வந்ததுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டார், சார் எந்த ஷேர் சார் விலை ஏறும் அப்படின்னு கேட்டார். நீங்கள் எந்த ஷேரை விற்கிறீங்களோ அந்த ஷேர் நல்லா விலை ஏறும் அப்படின்னு சொன்னேன்.
சார் எந்த ஷேர் விலை இறங்கும் அப்படின்னு கேட்டார். நீங்கள் எந்த ஷேர் வேணாலும் வாங்குங்க, அந்த ஷேர் கண்டிப்பாக விலை இறங்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னதான் உடம்புல எண்ணெயை தடவி ஊருண்டாலும் நமக்கு ஒட்டுறதான் ஓட்டும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி சில விஷயம்லாம் நம்ம பேப்பர் ட்ரேட் பண்ணும்போது நல்ல ப்ராஃபிட் வரும். ரியல் ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் லாஸ் வந்தாலும் வரும். இந்த ட்ரேட் எடுத்திருந்தாலுமே இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரேடை எடுத்துட்டு, இன்றைக்கி வரைக்கும் அதை வச்சுருந்தா எப்படி இருக்குன்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த நடுவில் ஈரான், இஸ்ரேல் ப்ராப்ளம், ட்ரம்ப் ப்ராப்ளம் அதெல்லாம் வரப்போ கொஞ்சம் பயமாக இருக்கும் பொசிஷன் ஹோல்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இருந்தாலும் இந்த புட் கேலண்டர், கால் கேலண்டரில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இதோட ரிஸ்க் வந்து லிமிட்டட் ரிஸ்க்கு. இந்த ரிஸ்க் வந்து இருக்கும், பெருசாக தான் இருக்கும். ஆனால் வந்து லிமிட்டட், அன்லிமிட்டட் ரிஸ்க்கு கிடையாது. அது வந்து நம்பர் 1. 2வது புட் கேலண்டர், கால் கேலண்டருக்குலாம் வந்து மார்ஜின் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. மார்ஜின் வந்து ஒரு ஸ்ட்ராங்கிள் பண்ணிங்கன்னா 1.5 லட்சம் 1.25 லட்சம் வரும். அந்த அளவுலாம் வராது. அது ஒன்று இருக்குது. சில நேயர்களே ஹைலைட் பண்ணியிருந்தாங்க கமெண்ட்டில். அது ஒரு முக்கியமான விஷயம், அதை நான் மறந்துட்டேன். இந்த புட் கேலண்டர், கால் கேலண்டர்லாம் பண்ணிங்கன்னா, அந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கு, அதாவது அந்த வீக்லி எக்ஸ்பைரி ஆகுது இல்லையா, அந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மார்ஜின் பெனிஃபிட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ ஒரு வெறும் புட் கேலண்டர் பார்த்தீங்கன்னா 70,000 மார்ஜின் காமிச்சது இல்லையா, ஆனால் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு அது 1,70,000 ஆகிடும். ஸோ அன்றைக்கி உங்களுக்கு சஃபிஷியன்ட் மார்ஜின் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்பைரி டே அன்றைக்கி வரையும் கேரி பண்ணணும். இல்லை அது ஒரு நாள் முன்னாடி அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த வாரத்துக்கு நீங்கள் மூவ் பண்ணிடணும். ஸோ இது ஒரு நேயர் தான் குறிப்பிட்டிருந்தார். அது ஒரு முக்கியமான விஷயம். அதை எப்படி நான் மறந்துட்டேன்னு தெரில. அது ஒன்று இருக்குது. ஸோ புட் கேலண்டர், கால் கேலண்டர்லாம் எப்படின்னா கொஞ்சம் ஒரு மைல்டு புல்லிஷ், மைல்டு பேரிஷாக இருந்தால் நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். ஆனால் வயலண்ட்டாக மேலே போனாலோ அல்லது வயலண்ட்டாக கீழே போனாலோ கொஞ்சம் லாஸ் கொடுக்கும். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி மே 12 ஒரு மிகப்பெரிய ரேலி, ஒரே நாளில் கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் மேலே போச்சு, 4%. அதுக்கப்புறம் மார்க்கெட் கன்சாலிடேஷன் தான் இருக்குது. இந்த மாதம் பூரா வந்து ரொம்ப வயலண்ட்டாக மூவ் ஆச்சு மார்க்கெட்டு. தினமும் ஒரு 300 பாயிண்ட் மேலே, 300 பாயிண்ட் கீழே, 300 பாயிண்ட் மேலே அப்படி தான் போய்கின்னு இருந்தது. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா க்ளோஸ் டு க்ளோஸ் பேசிஸில் ஒரு 24,500க்கும் 25,200 நடுவில் தான் இந்த மாதம் முழுக்க ட்ரேட் நடந்தது. நேற்று, அதாவது இந்த வீடியோ வந்து 25ஆம் தேதி ஷூட் பண்ணுறோம், புதன்கிழமை. நேற்று வந்து 25,200 மேலே போயிட்டு திரும்ப செல்லிங் வந்துச்சு. க்ளோசிங் பேசிஸில் 25,200க்கு மேலே க்ளோஸ் ஆகலை. இன்றைக்கி தான் முதல்ல க்ளோசிங் பேசிஸில் 25,200 மேலே க்ளோஸ் ஆகிருக்குது. இங்கே செட்டப்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. கொஞ்சம் அதனால தான் நான் உட்காந்துங்கிற பொசிஷனு எதுவுமே சென்டராக இருக்காது. ஸோ உங்களுக்கு கண்டென்ட் தான் முக்கியம், நம்ம எந்த பொசிஷனில் உட்காந்துட்டுருக்குறோன்றது முக்கியம் கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து அதான் என்ன ஏற்கனவே காமிச்சிட்டேன் இல்லைங்களா, கால் ரேஷியோ, புட் ரேஷியோ. ஸோ அந்த வீடியோலாம் அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.